கோவிந்தராஜன் சார் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? வணக்கம் சார். கோவிந்தராஜன் சார், எந்த பாதிப்பும் இந்த சட்ட திருத்த மசோதாவால் வராது, மாநிலங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டிய பிரதிநிதித்துவத்திற்கு எந்த இடையூறும் ஏற்படாது, எந்த சிக்கலும் வராது அப்படின்ட்டு மத்திய அரசு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார். நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம் அப்படின்ட்டு பிரதம மந்திரி பார்லிமெண்ட்லயே பேசுறாரு. ஆனாலும் இங்க டிஎம்கே இன்னைக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். அல்லோகல் படுகிறது பார்லிமெண்ட். நீங்க இதை இமீடியட்டா வித்ரா பண்ணுன்ட்டு, இல்ல நீங்க விவாதத்துல நீங்க என்ன வேணா பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் பேசவும் தயாரா இருக்கிறாங்க. இதை தேவையில்லாத பிரச்சனையாக்குகிறதா சார் டிஎம்கே தமிழ்நாட்டில்? நிச்சயமாக சார், இது தேவையில்லாத பிரச்சனை தான் ஆக்குகிறது திமுக. இது எப்படி பாக்குறதுன்னா, அந்த மகளிருக்கான இடஒதுக்கீடு அத மடைமாற்றம் செய்யணும் அப்படின்றது கோஷ்டம் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடஒதுக்கீடு, மகளிருடைய இடஒதுக்கீட்டை அவங்க அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி தான் எடுத்துக்கொள்ளணும். இது ஏன்னா இதுல இந்த வாக்கெடுப்புல பாத்தீங்கன்னாக்க ஆதரவு 207 பேர் கொடுத்திருக்காங்க, எதிர்த்து வாக்களித்தவங்க 126 பேர் கொடுத்திருக்காங்க. இந்த மகளிர் ஒதுக்கீடு பாத்தீங்கன்னா இந்த மசோதா 30 வருஷமா கிடப்புல இருந்துச்சு. 30 வருஷமா கிடப்புல இருந்துச்சு. அதை இப்ப வந்திருக்குது. சோ இப்ப இவங்க என்ன இது பண்றாங்க, அந்த மகளிருக்கான அந்த மகளிர் பத்தி அதிகமா பேசக்கூடிய திமுக கட்சி மகளிர் இடஒதுக்கீடு ஏன் இவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பாத்துக்க முடியுது. அந்த இதுல சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த கருத்து சார் ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும்தான், ஒரே ஒரு குறுக்கீடு தான். நான் கூடுதலா எதுவும் சொல்ல விரும்பல சார். இங்க பாருங்க, இந்தியாவிலேயே உள்ளாட்சிகளில் பெண்களுக்கு 50% கொடுத்த ஒரே ஒரு மாநிலம் ஏடிஎம்கே கொண்டு வந்தது தமிழ்நாடு மட்டும்தான். சரிங்களா? அதனால இந்த ஸ்டேட்டோ அல்லது இந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாநில கட்சியோ நீங்க பெண்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கு எதிரானவர்கள் அப்படின்ட்டு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நீங்க இங்கே ரொம்ப நாள் வாழ்ந்தவர், இங்க வேலை செஞ்சவர், நெடிய அனுபவம் கொண்டவர். அதனால நீங்க எங்கே ஒரு உத்தரப்பிரதேசத்துல இருந்து நீங்க சத்தியம் டிவிக்கு லைவ்ல கலந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க அதை சொன்னீங்கன்னா நானும் கேட்டுக்குவேன், சரி ஆமா அப்படின்ட்டு. ஆனா நீங்க இங்கே இருந்தவர் சார். இந்தியால எந்த மாநிலமும் கிடையாது உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீட்டை கொடுத்தது தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாட்டுல குறிப்பிட்டு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் தான் அதை கொண்டு வந்தாங்க. ஆமா சார், ஆப்போசிட் பார்ட்டி என்ன எதிர்த்ததா? ஆதரவு தான் சார் கொடுத்தது அந்த இதுக்கு சட்டத்துக்கு. ஆமா, அப்ப ஏன் இவ்வளவு தூரம் சொல்றீங்களா? அப்ப ஏன் இன்னைக்கு கனிமொழி அவர்கள் இந்த மசோதா ஏன் அவங்க போகல நாடாளுமன்றத்துக்கு? திருமதி கனிமொழி அவர்கள் ஏன் போகல? நாளைக்கு போவாங்க சார். போயிட்டு ஆதரவு தெரிவிக்கணும்ல. இந்த மசோதா இன்னைக்கு தாக்கல் பண்றப்ப அது ஆதரவு தெரிவிக்கணும்ல. ஏன் இந்த இதுக்கு ஆதரவு தெரிவிக்கல இந்த மசோதாக்கு? அதுல இருந்தே தெரியுது திமுக இந்த இதெல்லாம் வெறி வேஷம் போடுறாங்க. மகளிர் பெண்கள் உரிமை இதெல்லாம் வெட்டு வேஷம், வெட்டு விளம்பரம்ன்றது தெல்ல தெளிவா தெரிகிறது சார். உங்களை மாதிரி விவரம் தெரிஞ்சவங்களே இப்படி பேச வைக்கணுங்கிறதுக்கு தான் சார் இந்த மசோதாவோட நோக்கமே சார். இங்க பாருங்க, ரெண்டையும் ஒன்னா கிளப் பண்ணி கொடுத்திருக்காங்க. நீங்க தனித்தனியாக ஆதரவு சார், அதுல என்ன தவறு? ரெண்டையும் கிளப் பண்ணி கொடுக்கறதுல என்ன தவறு சார்? நீங்க ரெண்டுக்கும் சேர்த்து தான் வாக்களிக்க முடியும், தனித்தனியா ஓட்டு போட முடியாது சார். அதுதான் பிரதம மந்திரியே என்ன சொல்லியிருக்காரு, உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இந்த எந்த ஒரு மாநிலத்திற்கும் அநீதி இழக்கப்பட மாட்டாது, எல்லாமே சரிசமமாகத்தான் இருக்கும். மறு வரை எதிர்ப்பது அது அந்த பெண்கள் இடஒதுக்கீடு எதிர்க்கிற மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா ரெண்டு சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. அத பெண்கள் அந்த ஒதுக்கீடு எதிர்க்கிற மாதிரி தான் அர்த்தம். இது தெல்ல தெளிவா பிரதமர் தமிழ்ல என்னென்ன வார்த்தை இருக்கோ அதை கூட சேர்த்துக்கங்க. மொழி இவ்வளவு தூரம் கொண்டு வராங்க. ஒரே முடிச்சிடுறேன். இவங்களுக்கு இப்ப அதாவது இவங்களுக்கு சாதகமான ஒரு அரசு மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்கன்னா இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. நீட் கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி, அப்பெல்லாம் இவங்க வாழத்தார் கட்டுறல. அதே போல பல்வேறு திட்டங்கள், அந்த நீட் திட்டத்தை கையெழுத்து போட்டது யாரு? அவங்களுடைய அமைச்சர், திமுக அமைச்சர், அந்த சமயத்துல அமைச்சரவையில பங்கு வகித்த காந்தி அவர்கள் கொண்டு வந்தாங்க. அப்ப இங்க போராட்டம் எல்லாம் பண்ணி இது பண்ணாங்க. அதிமுக ஆட்சி இருக்கிறப்ப போராட்டம் எல்லாம் பண்ணி நீட்டை விளக்குனாங்க. ஏன் இப்ப அந்த நீட்டுக்கு ஏன் போராட்டம்
செயல்பாடு பண்ண மாட்டேன்றாங்க. சோ இந்த திமுகவுடைய எல்லா திட்டம், மீசேனா இருக்கட்டும், இந்த நீட்டா இருக்கட்டும், இந்த மத்தியில் ஆட்சியில் இருக்கிறப்ப இவங்களுக்கு எதிரானவர்கள் ஆட்சியில் இருந்தா இவங்க இது போலதான் பண்ணுவாங்க. இதை வந்து அதனால பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து திமுக இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளியிடப்பட்டது கண்டிக்கத்தக்கது. இது வந்து ஓகே சார். ஓகே கோவிந்தராஜன் சார், எனக்கு நல்லா நினைவு இருக்கிறது சார், 2020 காலகட்டத்தில் அவர்கள் சிஏஏவை கொண்டு வந்த போதும் சரி, நீங்க அதற்கு முன்பாக அவர்கள் வந்து 19 தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களின் போதும் சரி சார், இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் எதிர்த்தது சார். உணவு பதப்படுத்துதல் துறையினுடைய அமைச்சராக இருந்த ஒரு பெண்மணி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் சார். பிஜேபியினுடைய கவர்மெண்ட்ல அக்பருக்கு பிறகு சார், அவர் வந்து இந்த மீ டூ கேம்பெயின்ல வந்து அவருடைய பெயர் அடிபட்டதனால் அவர் வந்து பதவியை ராஜினாமா செய்தார். இரண்டாவதாக ஒரே ஒரு மினிஸ்டர் ராஜினாமா பண்ணாங்கன்னா அகாலி சிரோன்மணி தளம் பஞ்சாப்ல அங்க இருந்த ஒரு பார்ட்டியினுடைய அமைச்சர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. இது வந்து கருப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடு வந்து கேட்கல. எதிர்கட்சிகள் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மட்டும்தான் சார் ஆதரவு தெரிவித்தார், பிஜேபியை தவிர்த்து. அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி. அப்போதும் சொன்னார், இதனால் எந்த விவசாயிகளுக்கும் பாதிப்பு இல்லைன்ட்டு. தென் மாநிலங்களில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களும் எதிர்த்தாங்க. இன்றும் அதே போலதான் பஞ்சாப்ல இருக்கிற முதலமைச்சர் எதிர்க்கிறார், தெலுங்கானா முதலமைச்சர் எதிர்க்கிறார், கேரளா முதலமைச்சர் எதிர்க்கிறார். ஆனா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி இதனால் எந்த பாதிப்பும் இல்லைங்கிறாரு. பிரச்சனை எங்க சார் இருக்குது கோவிந்தராஜன் சார்? அதாவது நான் வந்து நம்ம பாக்குற பார்வையில இருக்குது. ஆண்டாள் மேடம் சொன்னாங்க, மோடி டைமிங் இது பண்ணிருக்காங்க, அதனால வந்து மாற்றா, அதாவது கேக்குதுங்களா? கேக்குது சார், பேசலாம். மோடி வந்து டைமிங் வந்து இது பண்ணிருக்காங்க. சார் தேர்தல் நடக்குது, அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 5 மாநிலத்துல தேர்தல் நடக்குது. இந்த சமயத்துல அவங்களுக்கு தெரியாது, அவங்க கரெக்டான இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது மடைமாற்றம் செய்வது யாருன்னா திமுக ஆட்சி தான். நேற்றைக்கு பிரேமலதா மேடம் அவங்க சேலத்தில் நடந்த கூட்டத்துல அவங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இந்த ஆட்சியில் நடைபெறுகின்ற அவல நிலை, அந்த பெண்கள் பாலியல் சார் கோவிந்தராஜன் சார் ப்ளீஸ் கோவிந்தராஜன் சார் இங்க பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் சார். மடைமாற்றம் செய்வதற்கு தான் இது பண்ணிருக்காங்க சார். கோவிந்தராஜன் சார் பாத்தீங்கன்னா 8000 ரூபாய் வந்து இந்த 8000 ரூபாய் கூப்பனை கொடுத்து அது மூலமா ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணது, இதெல்லாம் மடைமாற்றம் செய்யறதுக்கு தான் இது பண்ணிருக்கிறாங்க. சோ இதுதான் அப்ப இது இப்ப ஸ்டாலின் செய்வது மடைமாற்றம் என்றால் அப்ப மோடி செய்வது மடைமாற்றமா? அப்படி எப்படி இது பண்ணுவாங்க? அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது சார். அது அதுக்கப்புறம் ராமசுப்ரமணியன் சார் சொன்னாரு, இந்து நாள் குறிப்பிட்டு சொல்றாரு, அவர் ஏன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிக்க மாட்டாரான்னு தெரியல. அவரு ராமசுப்ரமணியன் சார் டைம்ஸ் ஆஃப் இந்தியால படிக்க மாட்டாரான்னு தெரியல. டைம்ஸ் ஆஃப் இந்தியால 39 ராமசுப்ரமணியன் சார் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை இது பண்ணும். டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் போட்டிருக்குது 39 59 உறுப்பினர்கள் அதிகப்படுத்துவோம்னு சொல்லிட்டு. இவங்களுக்காக வந்துன்னா எல்லாம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதிமுக கட்சி, இறுதியா நான் ஒண்ணு சொல்கிறேன், அதிமுக கட்சி அறிஞர் அண்ணாவின் வழியிலே மக்களிடம் செல், மக்களோடு வாழ், மக்களோடு இருந்து கற்றுக்கொள் அப்படின்ற அந்த கொள்கைய அதிமுக மக்களோட தான் செய்து கொண்டிருக்குது. இது மக்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்ல சார். ஓகே 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 சார். ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி மேடம். அரவிந்த் சார் டைம் இல்ல சார், எனக்கு டைம் இல்ல ப்ளீஸ். இல்ல சார், ஒரே ஒரு செகண்ட் சார் சொல்லுங்க சார். ஒரு செகண்ட் தான் சார், ரொம்ப எடுத்துக்கல ப்ளீஸ். அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பார்க்கலங்கறாரு, அதே டைம்ஸ் ஆஃப் இந்தியா தயவுசெய்து அவரை திருப்பி படிக்க சொல்லுங்க. அதுல திரு பி சிதம்பரத்தோட ஸ்டேட்மெண்ட் இருக்கின்றது. அதாவது 56 மாதிரி போடுவாங்க, ஆனா 46 என்று வரும், ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் வரும் அப்படின்னா டெஃபினட்டா வராது.
அப்படிங்கறத ரொம்ப புள்ளிவிவரத்தை தெளிவாக சொல்லி இருக்கின்றார். அதையும் அவரை பார்க்க சொல்லுங்க. புரியுது சார், புரியுது. பாரத பிரதமர் சார் நன்றி சார், நன்றி. நாங்க ஏதோ பட்டிமன்றம் நடத்துற மாதிரி ஆயிடுச்சு சார். இது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா போகணும்னு பார்த்தா ராம நல்லவனா கெட்டவனா நடத்துற மாதிரி ஆகி போச்சுங்க. நீங்க சொல்லக்கூடிய இந்த சால்ஜாப்பு, இந்த பூச்சாண்டித்தனம் மக்களிடையே எடுபடாத மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். நல்லது சார், நல்லது நல்லது நல்லது.